சார் 2வது T20 வந்து படி கேவலமா தோத்துருக்கோம். இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இதுக்கு நம்ம படு கேவலம் அப்படின்னு சொல்லி நீங்க அசிங்கப்படுத்தக்கூடாது. இது இந்தியாவோட ஒரு நல்ல டீம். இது ஒரு டிரான்சிஷன் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது நம்ம புதுசா ஒரு டீமை நம்ம ரீசெட் பண்ணியிருக்கோம். புரியுதா? ரீசெட்னா தெரியும் எனக்கு. ரீசெட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க அந்த டீம்ல இருந்து நீங்க கேட்கிற அவுட்டை எக்ஸ்பெக்ட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். எடுத்தோடனே நீங்க அந்த பிளேயர்ஸை ரொம்ப ஒஸ்டா பிஹேவ் பண்றோம், அந்த டீமே ஒஸ்டா பிஹேவ் ஆகுது, அது வின்னே பண்ண மாட்டேங்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தரைக்குறைவற்ற செயல். சரிங்களா? இது ஒண்ணு. அடுத்து நம்ம T20 வேர்ல்ட் கப் வின் பண்ணோம்ல, அந்த ஸ்குவாடுக்கும் இந்த ஸ்குவாடுக்கும் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா ஏகப்பட்ட சேஞ்சஸ் இருக்கும். சரியா? அந்த சேஞ்சஸ்ல இருந்து அந்த பிளேயர்ஸை நம்ம எல்லாரையும் நல்லா பாண்ட் பண்ண வச்சு இதான்ப்பா அவன் பிளேயிங் 11 அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள விளையாட வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். டைம் எடுக்கும். ஓகே, சரிங்களா? அதே மாதிரி வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டனும் வேற, இப்போ இருக்கிற இந்தியன் T20 கேப்டனும் வேற. ஸோ அந்த கேப்டனுக்கும் அந்த பிளேயர்ஸ்க்கும் ஜெல் ஆகுறது, அந்த பாண்ட் ஆகுறது, அவருக்கு இந்தியாவை எப்படி கேப்டன் பண்றதுன்றதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேவா? அதே மாதிரி ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வேர்ல்ட் கப் T20ல சஞ்சு சாம்சன் ஓபன் பண்ணாரு, இப்ப பண்றது வைபவ் சூரியவன்சி. அதுக்கும் டைம் எடுக்கும். ஓப்பனிங்னா இப்படித்தான் ஆடணும் அப்படின்னு சொல்றது. அடுத்து அதை விட முக்கியமான காரணம், வேர்ல்ட் கப் T20ல பும்ராவும் ஹர்திக் பாண்டியாவும் பெரிய பங்கு வகிச்சாங்க. அவங்களாலதான் நம்ம கையில கப் இருந்துச்சு. இப்ப அவங்க 2 பேருமே ரெஸ்ட்ல இருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி அந்த ரீசெட்டுக்கு இன்னும் டைம் எடுக்கும்ல. கரெக்டா? ஏன்னா ஏகப்பட்ட பிளேயர்ஸ் புதுசா வந்திருக்காங்க. அதே மாதிரி ஓப்பனிங்ல யார் இருக்கா? 15 வயசு ஒரு சிறுவன். நீங்க ஓப்பனிங்ல ரன் வரலன்றதை விட அவருக்கு வயசே 15 தான். அந்த 15 வயசு சிறுவனை கொஞ்சம் விளையாட விட்டு பார்த்தா தானே தெரியும். இது பேட்டிங்ல. அடுத்து பிரின்ஸ் யாதவுக்கு இது 2வது T20 தான். அந்த 2வது T20 விளையாடுற ஒரு மனிதர்கிட்ட நீங்க இப்படி தரக்குறைவற்ற இவர் என்ன பவுலிங் போடுறாரு அப்படின்லாம் கேள்வி கேட்டா அவரு என்ன ஆவார்? அதெல்லாம் விடுங்க, இவ்வளவு சொன்னதெல்லாம் காரணம் கிடையாது. ஹர்ஷித் ராணா ஒரு இன்ஜுரியில இருந்து வந்துகிட்டு இருக்காரு. அந்த இன்ஜுரியில இருந்து ஒரு இவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணாருன்னா, இந்நேரம் அவர் ஃபுல் ஃபிட்டா இருந்தாருன்னா இந்நேரம் வாஷ் அவுட் பண்ணிருப்போம். இதான் காரணம். எனக்கு தெரிஞ்ச இந்தியா T20 தோக்குறதுக்கு இதான் காரணம். இது உங்களுக்கு எதுவும் தேவைன்னா வச்சுக்கிறேன். இப்ப நான் கேட்கிறேன், எதுக்கு இந்த டீமை ரீசெட் பண்ணீங்க? ஏன் ரீசெட் பண்ணோம்னா, நம்ம வேர்ல்ட் கப்ல 2020ல ஒரு மேட்ச் நம்ம தோத்துட்டோம்னு நினைக்கிறேன். சரியா? சவுத் ஆப்பிரிக்கா கூட தோத்துட்டோம். இல்ல நம்ம அந்த மேட்ச் தோக்கலைன்னா நம்ம அது வாஷ் அவுட்டா வின் பண்ணியிருப்போம். ஓகேவா? சோ அந்த ஒரு மேட்சை நம்ம தோக்காம இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு புது முயற்சியில நம்ம வந்தாலே ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம அந்த டீம் எடுத்திருக்கோம். இப்ப ரீசெட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு மேட்ச் கூட தோக்க கூடாதுன்னு நினைச்சு இப்படி 4 மேட்ச் வரிசையா தோத்துருக்கோம். கரெக்ட். ஓகேவா? பட் இன்னொன்னு, வேர்ல்டு கப் அடிச்ச டீம் அது. ஓகேவா? வேர்ல்டு கப் டீம் எதுக்கு சடனா ஒரு சேஞ்சஸ் தேவை? சடனா எதுக்கு சேஞ்சஸ்னா, இப்ப வேர்ல்ட் கப்புக்கு இன்னும் அடுத்த வேர்ல்ட் கப் இப்ப 2026 அதுதான் கேக்குறேன். 2028 இன்னும் 2 வருஷம் இருக்கு. இப்போ ஆரம்பிச்சாதானே 28ல நமக்கு அந்த சொல்யூஷன் கிடைக்கும். நீங்க எல்லாரும் நினைக்கிறீங்க இந்த பைலேட்டரல் சீரீஸ்ல நம்ம தோக்குறோம் அப்படின்னு. பைலேட்டரல் சீரீஸை நம்ம ஏன் ஒரு இதா மதிக்கணும்? நமக்கு தேவை கப்பு தான் முக்கியம். சோ கப்பு எது பெரிய கப்பு? பைலேட்டரல் சீரீஸ் கப்பு பெருசா இல்ல T20 வேர்ல்ட் கப் பெருசா? T20 வேர்ல்டு கப் தான். அப்ப அதுக்கு தான் நாங்க டீம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா சார்? இல்ல சார், இப்போ ஒவ்வொரு மேட்ச் ஜெயிக்கிறத பொறுத்து தான் நமக்கு T20 வேர்ல்டு கப்லயும் சரி, T20 இது ODI வேர்ல்டு கப்லயும் சரி பொசிஷன் கிடைக்கும். அந்த பொசிஷனை பொறுத்து தான் நம்மளோட ஆப்போனன்ட் டீம்ஸ் நம்ம செலக்ட் பண்ண முடியும். கரெக்ட். நம்ம இங்கேயே சரியா பண்ணல. ஏன் பண்ணல? அததான் கேக்குறேன். இங்கே எதுக்கு ரீசெட் பண்ணீங்கன்னு தான் கேக்குறோம். சார் இப்போ ஓப்பனிங்ல யார் இறங்குறா? ஓப்பனிங்ல சஞ்சு சாம்சன் இறங்குறாரு. முதல்ல ரீசெட் மட்டும் சொல்லுங்க. அதான் சார், அதான் நீங்க வர்றீங்களா சார்? இப்போ நீங்க கேட்ட கேள்வி வேலிடான கேள்வி சார். இருந்தாலும் ஒரு கம்பீர் வந்தோடனே இவர் ஒரே டீமை வச்சு ரப்படி அடிக்கல. இவர் பல ரீசெட் பண்ணி பல டிரான்சிஷன் பண்ணி இவர் எந்த சைட்லனாலும் பிளெக்சிபிளா விளையாடக்கூடிய டீமை கொடுப்பார் அப்படின்ற பேர் வேணுமா வேணாமா? சரி, நான் இப்ப எனக்கு 2027 28 என்னோட பீரியட் முடிஞ்சிருச்சு. அடுத்து வர்ற கோச் ஒரு நல்ல டீம் கொடுக்கணும்னு நினைச்சிருக்கீங்க. நல்ல டீம் இல்ல, எல்லா பிளேயருமே நல்ல பிளேயர். யாரனாலும் கம்பீர் நல்லா முரட்டுத்தனமா உருவாக்கி இருக்காரு அப்படின்றதுனாலதான் சார் இவ்வளவு. சரி சார், இப்போ டீம் வைஸ் விட்டுட்டேன். டீம் வைஸ் எவ்வளவு முட்டு கொடுத்துட்டீங்க. ஓகே, முட்டா இல்ல, முட்டுதான் உண்மையான ரீசன். சரி, ஓகே. எதுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் கேப்டன் வெறும் 4 மேட்ச் தோத்தது? 4 மேட்ச் தான் தோத்துருக்காரு இப்போ வரைக்கும். கரெக்ட். கப்பு முக்கியமா கப் அடிச்சிருக்காரு. நம்பர் 1ல வச்சிருந்திருக்காரு டீம். இந்தியன் T20ல நம்பர் 1ல தூக்குனீங்க. அதுக்கு காரணம் நீங்க எல்லாருமே சூரியகுமார் யாதவ்னு நினைக்கிறீங்க. சூரியகுமார் யாதவ் தான் ஏன் தூக்குனீங்கன்னு நினைக்கிறேன். அந்த நீங்க சொன்ன இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் காரணம் நீங்க சூரியகுமார் யாதவ் நினைக்கிறீங்க. இல்லையா? நானு புரியல. நானு சரிங்களா?
நான் என்னால எவ்வளவு ஃபிளெக்சிபிளா எல்லா பிளேயர்ஸையும் பண்ண முடிஞ்சதுனாலதான் அந்த டீம் வந்து இந்தியா நம்பர் 1ல இருந்துச்சு. சரியா? அது மாதிரிதான் இப்பயும். சோ சூரியகுமார் யாதவ் கேப்டன் ஓகே, பட் பிளேயர் நீங்க டவுட் பண்றீங்க. ஆமா, டவுட். அதனால எங்களுக்கு சூரியகுமார் யாதவ் வந்து இன்னொன்னு அவர் ஐபிஎல்லே ஒண்ணும் பண்ணல, இந்தியாக்காக பேட்டிங்ல ரன் பண்ணல. ஓகே, சோ ஒண்ணும் பண்ண முடியாது. மேபி இது நீங்க பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல. சூரியகுமார் யாதவ டீம் பிளேயரா எடுத்து டீம் கேப்டனை கொடுக்காம இருக்கலாம். அது பண்ணல. ஆமா, பண்ணலாம். ஓகே, இப்ப சஞ்சு சாம்சன் கேஸுக்கு வர. ஓகே, வாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மாறி இருக்காருன்னு சொன்னீங்க. ஆமா. அந்த சஞ்சு சாம்சன் இல்லனா இந்தியாட்ட கப் இல்ல. இருக்கு. ஒத்துக்கலாமா? இருக்கு. எப்படி 26 வேர்ல்ட் கப், T20 வேர்ல்ட் கப் சஞ்சு சாம்சன் இல்ல இருக்கும். எப்படி இருக்கும்? சுமன் கில் T20 வேர்ல்ட் கப்ல இருந்தாரா? இல்ல. சஞ்சு சாம்சன் தான் 3 மேட்ச் 3 நாக் அவுட் அடிச்சிருந்தாரு. சரி, ஓகே. 3 நாக் அவுட் அடிச்சதால மட்டும் தான் 3 வந்து நாக் அவுட்ல அடிச்சாரு. சரிங்களா? மிச்ச லீக் மேட்ச்லலாம் சஞ்சு சாம்சன்லாம் இல்லையே. அதுலயும் ஜெயிச்சோம்ல. லீக் மேட்ச்ல குடுக்கலனால நாங்க ஜெயிச்சு வந்தோம்ல. யார வச்சு போனீங்க? ஈசான் கிசான் வந்து ஜெயிச்சா ஒரு மேட்ச் தோத்தாங்க. அப்புறம் ஆளை மாத்தணும். அந்த பேட்ஸ்மேனை ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஏன் தூக்குனீங்க டீம்? கரெக்ட். சஞ்சு சாம்சன்ட்ட இருந்து ஒரு 10 பாலுக்கு எவ்வளவு ரன் எதிர்பார்க்கலாம்? நாங்க வந்து சஞ்சு சாம்சனை தூக்கல, ஒதுக்கல. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. 10 பால்ல ஒரு 28ல இருந்து 35 ரன் நீங்க வந்து சஞ்சு சாம்சன் தான் எதிர்பார்க்கறீங்க. எப்படி 10 பால்ல அவர் 35 அடிச்சு நானும் பார்த்தல, அவரும் பார்த்திருக்க மாட்டாரு. சரி, ஒரு 25 ஆச்சுங்க. 25 கூட எதிர்பார்க்கறது ரொம்ப கஷ்டம் தான். 20 சரிங்களா? 10 பாலுக்கு 20 ரன் சாம்சன்ட்ட இருந்து வரும்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அப்ப ஆப்போசிட்ல இருக்கிற டீமுக்கும் தெரிஞ்சிருச்சு 10 ரன் சஞ்சு சாம்சன்ட்ட இருந்து வந்துடும். சூரியவன்சி நான் பேசல. பொதுவா சாம்சனுக்கு பதிலா வேற ஒரு பிளேயரை இறக்கி விளையாடுற பிளேயரை இறக்கி விட்டு 10 பாலுக்கு இவர்கிட்ட எவ்வளவு ரன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சோம்னா சூரியவன்சி கண்ணு முன்னாடி வந்து 10 பாலுக்கு அவர்கிட்ட இருந்து ஒரு 50 ரன் கூட எதிர்பார்க்கலாம். அந்த எதிர்பார்க்கிற இதை நம்ம ஏன் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது? ஒரு ஓப்பனிங்ல நம்ம வந்து வைபவ் சூரியவன்சியை இறக்கி விட்டு 10 பாலுக்கு 50 ரன். அதனால சஞ்சு சாம்சனுக்கு உட்கார வைக்கல, ரெஸ்ட் கொடுத்துருக்கோம். அதனால சூரியவன்சி இது. சரி, சஞ்சு சாம்சன் விட்டுட்டேன், சூரியகுமார் யாதவ் விட்டுட்டேன். நீங்க சொன்னதுதான். ஹர்திக் பாண்டியா இல்ல, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஜஸ்பிரீத் பும்ரா, இந்த 2 தூணும் இல்லன்றீங்க. ஏன் இல்ல? அவங்க 2 பேரு இப்ப நான் அதை தான் சொல்றேன். வேர்ல்ட் கப் தான் என்னோட மைண்ட்ல இருக்கு. சரிங்களா? நமக்கு பெரிய டிராஃபி தான் நம்ம வின் பண்ணணும். பெரிய டிராஃபி அடுத்து எது வருது? பெரிய டிராஃபி ஓடி வேர்ல்ட் கப்ல வருது. அப்போ T20 வேர்ல்ட் கப்ல இவங்க 2 நமக்கு வின் பண்ணி கப்பை கொடுத்துட்டாங்க. அடுத்து 27 வேர்ல்ட் கப் எல்லாருமே ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறதுக்கு இவங்க 2 தூண்களுக்குமே ஏதாச்சும் லைட்டா ஒரு இன்ஜுரி வந்துடக்கூடாதுன்ற ஒரு எப்படி பயம், பெருந்தன்மை, அப்படி ஒரு பெரிய மனசுல நான் அவங்களை வந்து ரெஸ்ட் பண்ணியிருக்கேன். T20 தேவையில்ல இப்போதைக்கு. ஓகே, இப்போ ஆப்போனன்ட் நம்ம இங்கிலாந்து. ஓகே, இங்கிலாந்து டீம்ல பட்லர் இருக்காரு. ஓகே, ஹாரி புரூக் இருக்காரு. வில் ஜாக்ஸ் இருக்காரு. ஆர்ச்சர், அடில் ரஷீத் இருக்காங்க. அதுல இருக்க 11 பேர்ல குறைஞ்சது 6 பேர் ஓடிஐ வேர்ல்ட் கப் விளையாடுவாங்க. ஆமா, விளையாடுவாங்க. கண்டிப்பா 6 பேர் விளையாடுறாங்க. ஏன் இந்த 2 பேர்ல ஒரு ஆள் கூட விளையாடல? 2 பேர்ல ஏன் விளையாடலைன்னா, இப்போ நீங்க சொல்றது கரெக்ட். நான் என்ன சொல்றேன்னா, இப்போ எங்க நடக்குது? இங்கிலாந்துல அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, இங்கிலாந்துல இதுதான் இருக்கும், இங்க போனா இன்ஜுரி வரும், இங்க போனா இன்ஜுரி வராதுன்றது யாருக்கு நல்லா தெரியும்? அந்த ஊர் பிளேயர்ஸ் தான் தெரியும். அந்த ஊர் பிளேயர்ஸ் அதனால விளையாடுறாங்க. நம்ம ஊர் பிளேயர்ஸ்க்கு தெரியாது, கம்மியா தெரியும். தெரியாதுன்னு சொல்லுவாங்க, கம்மியா தெரியும். அப்புறம் என்ன டேஸுக்கு உங்க டீம்ல இந்ததுக்கு ஒரு ஆளு, அந்ததுக்கு ஒரு ஆள் இருக்கணும். எந்ததுக்கு, அதாவது ஒரு ஸ்டாஃப்ஸ் சொல்றேன். ஸ்டாஃப்ஸ் என்னதான் வேலை பார்த்தாலும் அவங்க பிடிஎஸ் சரியா பின்னாடி தான் உட்காந்து வேலை பார்ப்பாங்க. கிரவுண்ட்ல விளையாடுற பிளேயர்ஸ் இவங்க 2 பேர் தான். இவங்க 2 பேரை நம்ம எப்படி உட்கார வச்சு நம்ம வந்து சொல்லுங்க, நீங்க எப்படி உட்கார வச்சு T20ல எப்படி உட்கார வச்சு ஓடிஐல எப்படி ஜெயிக்கணும் சொல்லுங்க. நல்லது. T20ல இப்போதைக்கு T20 தேவையே கிடையாது. அந்த தேவையே இல்லைன்றதை வச்சுதான் நான் 2 கேள்வி கேட்கிறேன். சூரியவன்சி சூப்பர் பிளேயர், பிரின்ஸ் யாதவ் சூப்பர் பிளேயர். பட் இன்னும் உங்களுக்கு 2 வருஷம் டைம் இருக்கு T20 வேர்ல்ட் கப் வர்றதுக்கு. இந்த நேரம் தான் உங்களை டெஸ்ட் பண்ணணுமா? இந்த நேரம் தான் டெஸ்ட் பண்ணணும். அதான் ஏன்? ஆமா, இப்ப T20 வேர்ல்ட் கப் வருதுன்னா பும்ராவும் ஹர்திக் பாண்டியாவும் அங்க விளையாட போறாங்க. சரிங்களா? இதுக்கு முன்னாடி இருக்கையில இவங்க டெஸ்ட் பண்ணோம்னா ஓகே, இவங்க 2 பேர் வந்து இப்போ 2028ல வருதுல, இன்னைக்கு தேதி என்ன, 7/7/2026ல வைபவ் சூரியவன்சி இந்த ஸ்கோர் அடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். 7/7/2028ல அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு பாக்குறத விட முன்னாடியே அவங்க இப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு பார்த்து வச்சிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்குங்க. ஒர்க் லோட் நமக்கு இல்ல. சரி, ஓகே. இப்போ நான் என்ன கேட்கிறேன்,
இங்கிலாந்து நிஜமாவே சூப்பர் டீம் தான் கண்டிப்பா. பேப்பர் வைஸ் பார்த்தாலும் சரி, இப்ப அவங்க அடிக்கிற கரெக்ட். பட் இந்தியாவோட கம்மி தான். அப்படி சொல்லல, இந்தியாவோட இங்கிலாந்து ஒரு நல்ல டீம். இங்கிலாந்து நல்ல டீம். நான் என்ன கேட்கிறேன், இந்த பிரின்ஸ் யாதவ், வைபவ் சூரியவன்சி, எஸ் இவங்களும் சூப்பர் பிளேயர்ஸ் தான். ஸோ இவங்களை எல்லாத்தையுமே ஒரு ட்ரையல் மேட்ச் மாதிரி ஒரு ஜிம்பாப்வேவோ ஒரு பங்களாதேஷோ அந்த மாதிரி இடத்துக்கு நீங்க ஒரு செகண்ட் டீமா இந்தியா பியா அனுப்பிச்சிருக்கலாமே. கரெக்ட். அயர்லாந்து கூட நம்ம சூரியவன்சியை அனுப்பலாம் தான் யோசிச்சோம். அப்ப நாங்க எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன சொல்றீங்க, சாம்சனை இப்பயே ஒதுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி. நீங்க நான் என்ன கேட்க வரேன்னா, நீங்க டீம்லயே அபிஷேக் சர்மா, சாம்சங், ஐயர் இந்த மாதிரி மெயின் பிளேயர்ஸே மெயின் பிளேயர்ஸ் இல்லாம ஓகே 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 புரியுது, கூட்டு போயிருக்கணும்ன்ற. கரெக்ட். அடுத்த இதுல கூட்டு போறோம். எங்க கூட்டு போறீங்க? அடுத்த ஏதாச்சும் ஒரு சீரீஸ் வருதுல, இதுக்காக ஒண்ணு உருவாக்குவோம், அவ்வளவுதானே. சரி ரைட். ஆனா இப்போ அயர்லாந்து கூட இந்த டீமை கூட்டு போயே நாங்க இப்படி வாஷ் அவுட்ல வந்திருக்கோம். இல்ல நீங்க இன்னும் கீழே இறங்கி கூட்டு போக சொன்னீங்கன்னா எப்படி? அப்ப போயிருந்தா தானே அந்த டீம்ஸோட டேலண்ட் தெரிஞ்சிருக்கும். அந்த டீம்ஸோட டேலண்ட் தெரியுது நமக்கு தேவையில்ல, நம்ம டீமோட டேலண்டே நமக்கு தெரியலையே. உங்களுக்கு புரியுதா? நான் சார் இப்ப நீங்க இந்தியா ஏ பத்தி சொல்றீங்க, நான் இந்தியா மெயினை பத்தி சொல்றேன் சார். இந்தியா மெயின் இந்தியா ஏக்கு கீழே விளையாண்டுகிட்டு இருக்கு நான் சொல்றேன். அது ஏன் உங்களுக்கு புரியலன்னு நான் கேட்கிறேன். அபிஷேக் சர்மா நல்ல பிளேயர், ஏ டீம் தானே, கரெக்டா? இசான் கிசான் ஏ டீம் தானே, ஸ்ரேயஸ் ஐயர் ஏ டீம் தானே, சிவம் துபே ஏ டீம் தானே, வேற யாருங்க இருக்காங்க? ஹர்ஷித் ராணா ஏ பிளஸ் பிளஸ் டீம். அவர் இருக்கிற இந்த டீமை வச்சு நம்ம வந்து அயர்லாண்ட வாஷ் அவுட் ஆயிருக்கோம். இங்கிலாந்து கூட எப்படியும் தோத்து போய்கிட்டு இருக்கோம். இதுல நீங்க இன்னும் போய் ஜிம்பாப்வே கூட ஏக்கு கீழே, அதாவது பி டீம் அனுப்ப சொன்னீங்கன்னா எனக்கு புரியல. சரி, டெஸ்ட் பண்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தேன். இன்னொன்னு, யாருமே இன்ஜுரியில இருந்து உடனே வர மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹர்திக் பாண்டியா வச்சுக்கலாம். ஹர்திக் பாண்டியா இன்ஜுரியில இருந்து டக்குன்னு வர முடியாது. ஜஸ்பிரீத் பும்ரா இன்ஜுரியில இருந்து வர முடியாது. வேற எந்த பிளேயர், ஈவன் ரோஹித் சர்மா, விராட் கோலி யாரா இருந்தாலும் சரி, அவங்க இன்ஜுரியில இருந்து உடனே வரல. ஹர்ஷித் ராணா எப்படி இன்ஜுரியில இருந்து உடனே வந்தார்? சார் ஹர்ஷித் ராணா ஐபிஎல் விளையாடவே இல்லை. உங்களுக்கு புரியுதா? ஞாபகம் இருக்கா? ஐபிஎல் விளையாடவே இல்லை. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் அவர் ரெஸ்ட்ல தான் இருந்திருக்காரு. ரெஸ்ட்ல என்ன பெர்ஃபார்மன்ஸ் காமிங்க? ரெஸ்ட்ல இருக்கையில எதுக்குங்க பெர்ஃபார்ம் பண்ணணும்? பெர்ஃபார்ம் பண்ணணும் சார், எடுத்துக்கலாம் அதுக்கு பதிலா. அதுதான் சார், அதுக்கு தான் நாங்க இப்ப பெர்ஃபார்மன்ஸ் கூட்டி வந்திருக்கோம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? சார் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? சார் ஹர்ஷித் ராணா ரெஸ்ட்ல இருந்தார். 3 மாசமா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. பெர்ஃபார்மன்ஸ் இல்ல, வேற விளையாடவே இல்ல. சரி, அத விளையாடவே இல்ல. கையில பால் இல்ல. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நல்ல பிளேயர்ஸ் யாரு சார் ஐபிஎல்ல? யார் சார்? புவனேஸ்வர் குமார். எல்லா வீடியோலயும் புவனேஸ்வர், ரசிகந்தர் சலாம், ஓகே, குருநாள் இல்ல, குருநாள் பாண்டியா, ஓகே, ரஜாத் பட்டிதர், இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. லிஸ்ட் இருக்கு வரிசையா. சோ அந்த மாதிரி பிளேயர்ஸுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாம்ல. ஹர்ஷித் ராணாக்கு இன்ஜூரின்னு சொல்லி ஒரு சீரிஸ் உட்கார வச்சிருக்கலாமே. கரெக்ட், நீங்க சொன்னதை அப்படியே வச்சுக்கிறோம். இதுக்கு நான் 3 பாயிண்ட் வரேன். 3 பாயிண்ட் வச்சிருக்கேன். மொதல் பாயிண்ட், ஹர்ஷித் ராணா நீங்க பெர்ஃபார்ம் பண்ணலன்றீங்க. அந்த இன்ஜுரிக்கு முன்னாடி அப்படியே போய் பாத்தீங்கன்னா ஹர்ஷித் ராணாவோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியும். 1. 2வது, நீங்க கேக்குறீங்கல்ல, இந்தியன் ஸ்குவாடை எல்லாருமே ஐபிஎல்ல வச்சுதான் எடுக்கிறீங்க, ஐபிஎல்ல வச்சு எடுக்கிறீங்கன்ட்டு. நீங்க சொன்ன எல்லா பிளேயர்ஸுமே ஐபிஎல்ல தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஓகேவா? அப்போ ஹர்ஷித் ராணா அப்படி கிடையாது. ஹர்ஷித் ராணா வந்து ஒரு டெடிகேட்டட் பிளேயர். அவரை வந்து எப்படினாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இன்னொன்னு, இப்போ இருக்கிற கரண்ட் இந்தியன் டீம்ல 3 ஃபார்மட் பிளேயர்னா யார்? சரி, ஓகே, சொல்லுங்க. வாஷிங்டன் சுந்தரை தவிர்த்து ஒரு 3 ஃபார்மட் பிளேயர்னா இந்தியன் டீம்ல யாரு இருக்கா? ஓகே, நீங்க சொல்ற கருத்தே இருக்கட்டும். இன்னொன்னு கரெக்ட். இன்னொன்னு வந்து சுவிட்ச் போட்டா கரண்ட் வந்து ஷாக் அடிக்காது, சரிங்களா? ஆனா டிரான்ஸ்ஃபார்மர்ல போய் கை விட்டா கரண்ட் அடிக்கும். அது மாதிரிதான் சுவிட்ச் போர்டுன்றது பும்ராவும் ஹர்திக் பாண்டியாவும். சரி, ஹர்ஷித் ராணா வந்து டிரான்ஸ்ஃபார்மர், சரிங்களா? சோ அந்த மாதிரி நீங்க இல்ல, நான் வந்து ஹர்ஷித் ராணாவோட நல்ல மனசுக்காண்டி தான் நான் பேசினேன். சரி, அவர் ஒரு நல்ல பிளேயர். ஓடிக்கு தேவை. ஓடி வேர்ல்ட் கப் அவர் கரெக்ட். ஒரு சீரியஸ் ரெஸ்ட் கொடுத்ததுல என்ன குறைஞ்சிர போகுது? நாங்க தான் கொடுத்துட்டோம்ல. ஜிம்பாப்வே T20ல அவர் இல்ல. நல்ல டீம்ல கொடுக்க சொன்னா லொத்த டீம்ல கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க சார். நல்ல டீம்ல, அதாவது சிங்கத்தை போய் அடிச்சாதான் சார் நமக்கு பெருமை. அடி வாங்கணும் கூட பெருமை தானே. இப்படி வரும், சிங்கம் வேண்டாம், புளிய வச்சு வரும். புளிய போய் அடிச்சாதான் சார் நமக்கு பெருமை. எலிய அடிச்சு நமக்கு ஒரு பெருமை இல்லையே. சரி சார், இப்ப சொல்லுங்க சார். சரிங்க சார், நீங்க சொன்னா கரெக்டா இருக்கும், கம்பீர் சொன்னா கரெக்டா இருக்கும். ஆனா ஒண்ணு, 2024 ராகுல் டிராவிட் வந்து ஜெயிச்சுட்டு வெளியே போனாரு. போனதுக்கு அப்புறம் மனுஷன் இன்னும் ரீசெட் டிரான்சிஷன் இதை தவிர வேற எதுவும் சொல்லல. வர நம்ம வீடியோல கூட இவ்வளவு டிரான்சிஷன் போட்டிருப்போமா தெரியல. நீ இவ்வளவு டிரான்சிஷன் சொல்லியிருக்க. அதுக்கும் மேல ஒருத்தர் நாங்க பண்றோம்னா நீங்க எங்களை நம்புங்க, பிலீவ் பண்ணுங்க, சரிங்களா? 27 டிரான்சிஷன் தான் உங்களுக்கு. 27 கப்பு வந்து கப்பு டிரான்சிஷன்.